வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்றைக்கி அதே டெய்லர் அதே வடகை எபிசோடில் பார்க்க போகிற படம் அச்சடித்த மாதிரி வேறு ஒரு படமாக மாறி இருக்குது. இதில் ஒன்று தான் நல்லாயிருக்கும், இன்னொன்று நல்லா இருக்காது. ஸோ அது என்ன படன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸ்பைடர்மேன் படத்துடைய டேரக்டர் சாம் ரெய்மிக்கு ஹாரர் ஜானர் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அவருடைய ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவருடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வருது, அது ஒரு சர்வைவல் த்ரில்லர்னும் போது கண்டிப்பாக நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸோட ரேசியாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு செம்மையான ஒரு படம் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அப்படி எதுவுமே இல்லை. இந்த படத்தில் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. லாஸ்ட் இயர் 2024 இங்கிலீஷில் வந்த டோன்ட் மூவ் பற்றி தான் சொல்கிறேன். இந்த படத்தோடைய கதை என்ன, முக்கியமான அம்சங்கள் அத்தனையுமே ட்ரெய்லரில் போட்டு உடச்சிருப்பாங்க. தயவுசெய்து ட்ரெய்லர் பார்க்காதீங்க. இந்த படத்தோடைய பிளாட் படி சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயினை ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அவன் யார், எதுக்காக வரான் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் யாருன்னே தெரியாத ஒரு மிஸ்ட்ரி பர்சன் அதே ஆங்கிளில் தான் நம்மளுக்குமே வச்சுருப்பாங்க. ஸோ அதை தாண்டி படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இருந்துச்சான்னா படத்தோடைய டைட்டிலில் இருக்க மாதிரியே ஹீரோயினை பேரலைஸ் ஆக்கி விட்டுருவாரு. கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமலே இருப்பாங்க. பெருசாக ஒன்றுமே இருக்காது. ரொம்பவே ஒரு ரஃப்பான ஆவரேஜ் மூவியாக தான் இருந்துச்சு. சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி செத்தா என்ன அப்படின்ற மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. பட் உண்மையாக பார்க்க போனால் நம்மளா குதிச்சு செத்தா உடனே செத்துருவோம். இவன் கடத்திட்டு போய் கொலை பண்ணுவானா, ரேப் பண்ணுவானா, ஹியூமன் டிராஃபிக்கிங்கா, என்ன பண்ணுவான்னு தெரியாதே அப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்க திடீர்னு பொழைச்சிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சுன்றதெல்லாம் ஓகே. பட் உள்ளே ஒன்றுமே இல்லையே. இந்த படம் பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி பார்த்த கதைன்னு. ஸோ அந்த படத்தில் ஹீரோயின் இதை விட ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அண்ட் 2 படத்துலையுமே வில்லனோட மோட்டிவ் என்ன, ஏன் அவன் இவங்கள பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறான், கடத்திட்டு போய் என்ன பண்ண போகிறான்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். ரெண்டுமே அச்சு அடித்த மாதிரி இருக்கும். இப்போ அது என்ன படன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2020 இங்கிலீஷில் வந்த அலோன். இந்த படத்தோடைய பிளாட்டுமே ஏறக்குறைய சிமிலர் தான். வீடு காலி பண்ணிட்டு போகிற ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டே ஒருத்தன் வருவான். எதுக்கு வரான், ஏன் வரான்னு எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையாங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த படத்தோடைய ட்ரெய்லர் நான் பார்த்தது கிடையாது. அதில் எவ்வளோ ஸ்பாயில் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களும் ட்ரெய்லர் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக படத்தையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இருக்கும். டோன்ட் மூவ் படத்தில் ரொம்பவே லாஜிக் மிஸ்டேக்ஸாகவும் ரொம்பவே பிளண்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லாமல் ரொம்ப நெயில் பைட்டிங்காக நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் வில்லனுடைய பேக்ரவுண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாதது ஒரு வகையில் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன்றது இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம தமிழ் சினிமாவில் ராகவா லாரன்ஸ் எப்படி காஞ்சனான்ற பேரில் பல படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரே படத்தை தான் எடுக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் பேய்க்கு என்ன ஆச்சுன்ற கான்செப்டை மட்டும்தான் மாற்றுவார். இங்கே வில்லன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு யோசிக்கும் போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸையே கிளீஷியாவே திருப்பி கொடுக்காம அவனோட மோட்டிவ் நோ மோட்டிவ், ஏன் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற அந்த பதட்டம், ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை மட்டுமே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணது உண்மையிலே பிரில்லியண்ட்டான மூவ்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்களில் இதே மாதிரி வில்லனோட மோட்டிவை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவனோட ஆக்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த த்ரில்லரோட ஸ்க்ரீன் பிளேக்கு இன்னுமே நிறைய சப்போர்ட்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த படம் பார்த்துட்டு இதே மாதிரி நோ மோட்டிவே பெஸ்ட்டுன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.